ஆசைப்பட்டதும் ஐஃபோனுக்கு, போனதும் 3 உசுரு. ரொம்ப சோகமான விஷயம். மகாராஷ்டிராவில் நடந்த விஷயம் இது. 18 வயசு பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஐஃபோன் வாங்கி தர சொல்லி அடம் பிடிச்சிருக்காப்புல. அடம் பிடிச்சிட்டு மலையில் இருந்திருக்காங்க. மலையில் இருந்திருக்கிறப்ப போயிட்டு மலையோட எட்ஜில் நின்றுக்கிட்டு எனக்கு ஐஃபோன் வாங்கி தந்தால் தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் கீழே குதிச்சிடுவேன்னு சொல்கிற மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காப்புல. இதை பார்த்த தந்தை எப்படியாவது பையனை கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக அமைதியாக பேசிகிட்டே கிட்ட வந்திருக்காரு. கிட்ட வந்துட்டு சடனாக போயிட்டு அவர் கையை பிடிக்க போக அந்த பையன் பின்னாடி இடம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தெரியாதனமாக அவங்க அப்பா பிடிக்கிறான்றதுக்காக பேக்கில் வந்துட்டான் போல். வந்ததும் யதார்த்தமாக கீழே அவனும் விழுந்து அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து விழுந்து அவ்வளோ பெரிய பள்ளத்தில் 2 பேரும் விழுந்து இறந்துட்டாங்க. கணவனும் பிள்ளையும் கண்ணெதிரே விழுந்ததை பார்த்த மனைவியும் பதட்டத்தில் அவங்களுமே எதிர்ப்பு வச்சுட்டாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா சோகம் ஐஃபோனுக்காக ஒரு குடும்பம் பலியானது தான் மிச்சம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியல. ஒரு ஐஃபோனுக்காக மொத்த குடும்பமும் பலியாயிருக்கு. ரொம்ப சோகமாக இருக்குது. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய துயரமான விஷயம் இது. யாரும் ஒரு விஷயத்தை அடையணும்னா அடையலாம் ஈஸியாக. அதுக்காக உயிரை பணைய வச்சு தான் ஒன்றை வாங்கணுன்றதுக்கெல்லாம் இல்லை. அந்த உயிரோட வேல்யூன்றது மதிப்பில்லாத ஒன்று. அதை இப்படிப்பட்ட சில பொருளுக்காகலாம் உயிரை பணைய வைக்கிறதுன்றது ரொம்பவே முட்டாள்தனம். இந்தமாரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. யாரும் நினைக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.